இஸ்ரேல் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் தனது சார்பாக இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் என்று ஈரான் ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியது பேசுபொருளாக மாறிய நிலையில் இதனை பாகிஸ்தான் முற்றிலும் மறுத்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதற்கிடையில் ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் களம் இறங்கும் என ஈரான் அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார். இதுகுறித்து பேசிய ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினரான ஜெனரல் மொஹ்சென் ரசாய், இஸ்ரேல் இந்த மோதலை அதிகரித்தால் ஈரானை ஆதரிக்கவும் அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தவும் பாகிஸ்தான் தங்களிடம் ஒப்புக்கொண்டதாக கூறினார். ஈரானின் இந்த கூற்றை பாகிஸ்தான் முற்றிலும் மறுத்துள்ளது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் இதுகுறித்து குறிப்பிட்டபோது, பாகிஸ்தான் அப்படி எந்த ஒரு உறுதிமொழியையும் ஈரானுக்கு அளிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் அணுசக்தி ஒப்பந்தங்களை பாகிஸ்தான் முறையாக கடைபிடித்து வருவதாகவும் கூறினார். அணு ஆயுத கட்டுப்பாடுகள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தங்களில் நாங்கள் கையெழுத்திட்டுள்ளோம். பாகிஸ்தானை பாதுகாப்பதற்கும் எதிரிகளின் அச்சுறுத்தலில் இருந்து எங்களை காத்துக் கொள்ளவுமே அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம். சமீப காலங்களில் இஸ்ரேல்தான் அண்டை நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்த அத்துமீறி செயல்பட்டு வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.